யார் இந்த சொல்லிசை பாடகர் வேடன்? இவர் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுவது எதற்காக? இவர் பற்றிய ஒரு தொகுப்புத்தான் இது. நவீன அடிமைகள் வாழும் நரகம் போல இடத்திலே என்னை பெற்றாலோ கல்லு போல ஒருத்தி, அவளை ஜப்பானாவில் இருந்து துரத்தி அவளின் உதிரத்திலே இருந்து உருவெடுத்தி. இது ஒரு மலையாள பாடல். இதனை பாடியவர் தான் இந்த வேடன். ஆனால் இந்த பாடலினை தமிழில் ஒலிப்பினை செய்து பார்த்தால் சில தவறுகள் இருக்கலாம் என்று பலர் கூறுகின்றார்கள். இந்த வேடன் யார்? இவர் பற்றி பார்க்கலாம். அவருடைய அம்மா யாழ்ப்பாணத்தில் இருந்து பேரினவாத தொடுதல் போரினால் துரத்தி அடிக்கப்பட்டவர். தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர்களில் வாழ்ந்து வந்தவர். தமிழ்நாட்டுக்கு கூலி தொழில் செய்வதற்காக கேரளத்தில் இருந்து வந்த முரளி என்பவரை காதலித்து திருமணம் முடித்தவர். பின்னர் கேரளத்தில் உள்ள திருச்சூர் மலையாளம் என்ற ஊருக்கு சென்று வாழ்ந்து வருகின்றனர். திருச்சூரில் 1994 அன்று பிறந்தவரே வேடன். அவரது இயற்பெயர் கிரண்தாஸ் முரளி என்பதாகும். சிறுவயதில் ஏழ்மையில் வாடியவரே வேடன். இவருக்கு வேடன் என்ற பெயர் ஏற்பட்டதே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. சிறுவனாக இருக்கும் போதே ஊரில் உள்ள பெரியவர்கள் சிலருடன் சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று மீன்களை வேட்டையாடுவாராம். அதனால் ஏற்பட்ட பெயரே வேடன். மீன் பிடிப்பவர்களை சங்க இலக்கியமும் வேடன் என்ற பொருளில் அழைப்பதனை காணலாம். இந்த சிறுவன் வளர்ந்து பெரும் பாடகராக வந்த பின்னரும் வேடன் என்ற பெயரே நிலைத்து நின்று விட்டது. இவருடைய பாடல்கள் எல்லாமே புரட்சிகரமானவை. 2020 இவருடைய மிகவும் பரவலாக செய்த ஒரு பாடலை இவர் தன்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்டார். அந்த பாடலானது பட்டி தொட்டி எங்கும் பரவி இவரை பெயர் பூக்க செய்தது. இந்த பாடல் குரலொற்றோரின் குரல் என்ற தொகுப்பின் தலைப்பிலேயே இவருடைய படைப்புகளை பற்றி பேசும். கலை என்பதை கலைத்து போடுவதற்காகத்தானே. சமூகத்தின் பிற்போக்குத்தனங்களான சாதியம், நிறவேறுபாடு, மதவாதம் என்பவற்றினை இவருடைய பாடல்கள் கடுமையாக சாடுவன. இவர் பாடியதில் பிடித்த ஒரு பாடல் எல்லோருக்கும் இருக்கின்றது. பூமி ஜான் வாழும் இடம் என்ற பாடலே. இதில் உலகெங்கும் நடைபெறும் அறமற்ற செயல்களுக்கு எதிரான தனது அரசீற்றத்தின் வேடன் வெளிப்படுத்தியிருப்பார். சிரியா முதல் அமெரிக்கா வரை பாரதத்தையும் உள்ளடக்கி தனது அறச்சீற்றத்தினை காட்டியிருப்பார். உலகம் முழுவதும் நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக அரசீற்றத்தினை காட்டியவர். தனது தாயின் பிறந்த நாட்டை காணாமல் போய் விடுவாரா என்ன? இப்படி குறுகிய காலத்தில் பிரபலமான வேடனின் வாழ்க்கையில் சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை. 2021 வேடனுக்கு எதிராக பல புகார்கள் முன்வைக்கப்பட்டது. தன் தவறை ஒப்புக்கொண்ட வேடன் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அதேபோல கடந்த ஏப்ரல் மாதம் கஞ்சா வைத்திருந்ததாக கூறி வேடனை கொச்சியில் போலீசார் கைது செய்தனர். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அவர் சில மணி நேரத்தில் சிறுத்தை புலியின் பல் பொருத்தப்பட்ட செயின் அணிந்திருந்ததாக கேரள வனத்துறை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார். அதன்பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை வேடனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த அவர், நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற முயற்சிப்பேன். நான் என்னை திருத்திக் கொள்ள முயற்சிக்கின்றேன். என்னை ரசிப்பவர்கள் அனைவரும் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் நல்ல பழக்கங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இன்னொரு பக்கம் தனது பாடல்களில் இந்து மதத்தையும் பிரதமர் மோடியையும் அடிக்கடி வேடன் அவமதிக்கின்றார் என பாஜக நிர்வாகிகள் சிலர் வேடன் மீது அண்மையில் காவல்துறையில் புகார் அளித்தனர். அதே சமயம் சமூக வலைதளங்களிலும் இளைஞர்கள் மத்தியில் வேடனுக்கு ஆதரவு குவிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பலரும் பாடலின் வரிகளையும் பாடல் துணுக்குகளையும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரீல்ஸ்களாகவும் ஸ்டேட்டஸ்களாகவும் இடம்பெற செய்து வேடனுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர்.